என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்னை தொட்ட போது என்ன நினைத்தாய்? நான் என்னை மறந்தேன். அப்படி தூக்கு. காதல்ல நீ இந்த அமராவதி, அம்பிகாவதி, ரோமியோ ஜூலியட், ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்டேன். அம்பிகாபதி அமராவதி சரி, அது என்ன ஆம்லெட்? ஆம்லெட்னா ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்தி நடு வெங்காய மிளகாய் கிள்ளி போட்டு சுடுற ஆம்லெட் இல்ல. நான் சொல்றது ஹாம்லெட். திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர். காதல்ல நீ எல்கேஜி, உனக்கு புரியாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன். அதை விடு. இப்ப நான் உனக்கு காதல் வித்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனும் உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கண்ணியை தனியா சந்திக்கும் போது முதல்ல கையை தொடணும். டச் மை ஹேண்ட். என்னாச்சு? சாக்கடிச்சிருச்சு. டச் ஹியர். இப்ப என்னாச்சு? காதல் கொல்லிக்கட்ட சுட்டுருச்சு. இப்ப நான் ஒன்ன தொட போறேன். ஏயா கட்டி பிடிச்ச விளையாடுறது இந்த மாதிரி தானே கிடைச்சது? எவ்வளவு நேரம் மேல கொண்டு போயா? பாத்தியா, காதல்னாலே வில்லன் இருப்பான். நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையேன்னு நினைச்சேன். இங்க பாரு, மரத்து மேலேயே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். ஏய் பாத்துடா, தலைமையில கிளம்ப குதிச்சாத. வா நம்ம மரத்தை மாத்திக்குவோம். God bless. அடேங்க அப்பா, என்னண்ணே ரொம்ப பக்திமயமாயிட்டீங்க? மனசுல கல்யாணம் தினம் இருக்கும்போது பக்தியில வராத என்ன? டேய் சுண்டல், பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது சில்லறை டிக்கெட் பேசக்கூடாது. ஷட் அப். சரி அதை விடுங்க. ஒரு நாள் கச்சேரிக்கு வந்தீங்க, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, ஆளைய காணோம். அது இப்போ நம்ம மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கச்சேரி பண்ணிட்டு இருக்கிறோமா, அதோட நேச்சுரலும் கலந்தா நல்லா இருக்குமேன்னு இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் சர்வதேச லெவல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அண்ணன் என்ன பண்றாரு? நான் தானே மாட்டி விடணும். மாட்டி விடணுமா? இல்ல, சங்கீதத்தை ஒன்னா கலக்கணும்னு சொன்னேன். சங்கீதத்தை ஏன்டா கைமா பண்ற? எப்படியோ இந்த கிராமத்து சங்கீதத்தை நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. அது உங்க இதயத்தை வருடிக்கிட்டு இருக்கு. வருடிட்டு இல்ல, சுரண்டிட்டு இருக்கு. இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் ஆஞ்சநேயர் லெவல்ல பேத்து எடுத்துட்டு போய் அமெரிக்காவில குடி வைக்கத்தான் போறேன். அது வரைக்கும் உன்னுடைய கச்சேரிக்கு என் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதிர்பார்க்காது, இவனுடைய ஜால்ராவை எதிர்பார்க்காது. எஸ் கரெக்ட். இவர் கரெக்ட். ஜாகிரதை ஆராய்ச்சி பண்ணுங்க. காட் பிளஸ். இந்த ஊர்ல கண்ணா அப்படி பாக்குற? ஏண்டாவா? என்ன ஆம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? திஸ் இஸ் மெட்ராஸ் லாங்குவேஜ். ஆம்பளைய வாமாம்போ, பொம்பளைய போடா அப்படிம்போ. அப்படியா? அப்படித்தான். நீங்க கிட்டார் வாசிக்கிறவரு, ரசிகர்கள் உள்ளத்துக்குலாம் சொந்தமானவரு. உங்களை நான் சொந்தமாக்கிக்க போறேனே, அது சரிதானான்னு யோசிக்கிறேன். என்னுடைய கிட்டார் வாசிப்பினால லட்சோப லட்சம் உள்ளங்களையும் காதுகளையும் குளிர வைக்குது. நீ என் இதய ராணி. என் இதயத்தை உங்ககிட்ட திருட்டு கொடுத்துட்ட. நீயும் நானும் கிட்டாரும் கம்பியும் போலவும் ட்ரம்பெட்டும் சைடும் மாதிரியும். வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதை தான் நீங்களும் சொல்றீங்க. ஏய், லவ்ங்கிறது யூசுவல் ஃபார்முலா. அதுக்காக யாரும் பண்ணாமல இருக்காங்க. கம் ஆன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நான் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன். எல்லாமே என்கிட்ட ஃபாரின் டைப்ல தான் இருக்கும். 500 வருஷம் நாங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம். அதான் முடியாது. ஏண்டா முடியாது? பண்ணிதான் பொண்டாட்டி தினவன். முதல்ல தாலியை கட்டு, மத்ததெல்லாம் அப்புறம். அங்கிள், நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரிகம் ஒத்து வராதுப்பா. இந்த பாரு, நீங்க 2 பேரும் வயலு வாய்க்கா வரப்புன்னு சுத்துறத ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துட்டாங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணு. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஏயா இப்ப நான் என்ன 5008 5020 நான் சொன்னேன்? அவசரப்படாத. என்ன ஒரு மாதிரியா பேசுற? இதெல்லாம் வீட்டுல கேட்கணும்பா. என் பொண்ணை தொடும்போது என்கிட்ட கேட்டா தொட்ட? டேய் மாமா, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டு தான் எங்க அக்காவை அடிச்சு கொன்னு தனியா உட்கார்ந்து தின்னுக்கிற. திஸ் இஸ் லவ். இதுல அவசரப்படக்கூடாது. பெருசா மீச வச்சிருக்கிற உனக்கெல்லாம் இத பத்தி புரியாது. நான் வீட்டுக்கு போய் இத பத்தி தீர யோசனை பண்ணி உனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவை என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஓகே, வர்றேன். ஹாய் டார்லிங், ஐ வில் மீட் again. ஓ, திஸ் கிஸ் நான் மறந்தே போயிட்டேன். கேட்ச். எல்லாரும் எக்ஸஸ் பண்ண 1 2 3 தான் சொல்லுவாங்க. இவன் கொட்டடி சொல்லி கொடுக்கான். என்னங்கது? பார்த்தா தெரியல, தேக பயிற்சி. இந்த காலத்துல
ஒவ்வொரு பொம்பளைங்களும் கண்டிப்பா தேக பயிற்சி பண்ணணும்ப்பா. ஏன்னா ஆம்பளை பசங்க பண்ற அட்டகாசம் இருக்குது. ஐயோ, அதனால அவங்கிட்ட இருந்து சமாளிக்க ஒவ்வொரு பெண்ணும் உடம்ப இரும்பு மாதிரி வச்சிருக்கணும். இப்ப பாரு என்ன மாதிரி. இந்த மாதிரி இருந்தா உன் மகளை எவன் கட்டிக்கிடுவான்? ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க, உன் கூட ஒருத்தர் வருவானே துந்தனா வாசிப்பு எங்க? அவர் ரொம்ப கவலையா இருக்காருங்க. என்ன கவலை? நீங்க ஏதோ தாலி கட்ட சொன்னீங்களா? அவர் மெட்ராஸ் போயிட்டு வந்தா முடிவு எடுப்பாராம். தாலி தானே கட்ட சொன்னேன், அணையவா கட்ட சொன்னேன். அணை கட்டுறது ரொம்ப ஈஸிங்க, தாலி கட்டுறது ரொம்ப சிக்கலுங்க. என்ன இது லவ் பண்றது அந்த என்ன அடிச்சா? நீ தானே கூட வந்த. அடே, காதலிக்கிறவன கூட மன்னிச்சிடலாம், ஆனா காதலுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே கூடாது. தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு வந்து இங்க உள்ள பொம்பளைங்களை காதலிப்பீங்க, அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. கிராமத்துல இருக்க நாங்கெல்லாம் என்ன இழிச்ச வாயினடா. ஒழுங்கா நாம வெளியே வா. நான் ஒழுங்கா நாமளே இல்ல. அப்பப்பா அவர் அடிக்காதீங்கப்பா, அவர் பாவிப்பா. அப்படியாடா? ஆமாங்க. அப்படின்னா நான் சொன்னது கேப்பியா? கேக்குறேங்க. நீ என்ன பண்ற, உன் துந்தனா வாசி கிட்ட போய் உங்க மாமா வீட்டுல புது சட்டை புது வேட்டி கொடுத்து விருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தள்ளிட்டு வந்துரு. அருமையான விருந்து வச்சிடறேன். அருமையான விருந்துன்னா? தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான்ல, வச்சிரு. இந்த விருந்தா? இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். குடுக்கறதா குடுக்குறீங்க, கொஞ்சம் காரம் சாரமா கொடுங்க. வேணான்னு சொல்லுவாரு, நீங்க விட்டுறாதீங்க. அவர் கத்துனாலும் சரி கதறினாலும் சரி நீங்க குடுக்கறத கொடுங்க. நான் இப்பவே போய் கூட்டி வந்துடுறேன். நிக்காதே, ஓடு. என்ன வாடா, அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன், அவங்க அப்பா என்ன சொன்னா? அத பத்தி அவர் கவலைப்படல. என்ன உங்க அசிஸ்டன்ட்னு தெரிஞ்சதும் என்ன வரவேற்பு தெரியுமா? ரியலி? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், மாட்டேன்னு சொன்னேன். என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்களே. இதான் சாக்குன்னு ஒரு புடி புடிச்சிருப்பிய நீ. ஆமா, சின்ன விருந்துனாலும் என் எலும்பே உடைஞ்சு போச்சுல. எலும்பா? எதுவும் போட்டாங்களா? இல்லண்ணே, நல்லி எலும்பு. ஓ, நல்லி. ஆமா, நீங்க மெட்ராஸ் போறதுக்குள்ள உங்களுக்கு புது வேட்டி புது சட்டை எடுத்து கொடுத்து பெரிய விருந்தே வைக்க போறாங்களாம். அவன் ஜென்டில்மேன்டா. ஆமா. அப்புறம் என்ன, போலாமா? போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் சிட்டி இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம். இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது. நான் எதுக்குன்னா கண்ணீர் வடிக்க போறேன். ஓகே ஓகே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் எவரிபடி. இப்பதான் நீங்க எல்லாம் மனுஷனுக்கு ஆகி இருக்கிறீங்க. இந்த தாலி கட்டுற பிரச்சனைய பின்னால வச்சுக்கலாம் நீ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புனீங்களா? வெரி குட். இந்த பிரமாதமான கிட்டார் பிளேயரை தாலி கட்டு, ஆடு கட்டு, மாடு கட்டுன்னு நியூசன்ஸ் கொடுக்காம விட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். திஸ் இஸ் கேட்ச். ஏதோ உங்க சம்பிரதாயப்படி வருங்கால மாப்பிளைக்கு புதுசா வேட்டியும் சட்டையும் கட்ட சொல்லி விருந்து கொடுக்கலாம்னு சொன்னீங்களாமே, கரெக்ட் டிசிஷன். எங்க வேட்டி சட்டை? தேங்க்ஸ். அங்கிள், எங்க வருங்கால டார்லிங்? முதல்ல வேட்டி சட்டையை கட்டுங்க, பொண்ணு பின்னால. யார் இந்த தோல் தலைய? நம்ம சொந்தக்காரர். யுவர் ரிலேஷன். நைஸ் ஹெட், கோ பேக். Hey, who is that lady? இவங்களும் நம்ம சொந்தக்காரர். Your relation? What is good? Yes, come back. இன்னும் வரும்போது சட்டை போட்டிருந்தா. அங்கிள், ஓகே, வாங்க விருந்து சாப்பிடலாம். ஆமா, எங்க என் டார்லிங்? மூக்கம்மா. மூக்கம்மாவா? அதான்டா நான் வச்ச பேரு. சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன்ப்பா. என்னையா இது? கல்யாண பொண்ணு, மாலை போடுமா. கட்டா தாலிய. என்ன மேனது? விருந்துன்னு வேட்டி சட்டை எல்லாம் கொடுத்துட்டு இப்ப தாலி கட்ட சொல்ற? அடிச்சி கட்டா தாலிய. பேசாம தாலியை கட்டிட்டு பயில்வா உயிரோட உன்னை வாழை மரத்துல வச்சு கட்டி அதோட கித்தாரை சேர்த்து ஆத்தோட அனுப்பிச்சிருவாரு. அப்புறம் அனாதை படமாயிடுவ. Shut up your nonsense. It is wrong. எல்லாரும் சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. இது தப்பு. எதுடா தப்பு? என் பொண்ணை தொட்டது தப்பு இல்ல, தாலி கட்ட சொல்றது தப்பா? பார், ஒழுங்கா தாலியை கட்டிரு, இல்ல உன் உடம்புல இருந்து நரம்ப உருவி கித்தார் வாசிடுவேன். கட்டா. கட்டணுங்க மாமா. ஏனுங்க மாமா? இந்த தாலி கட்டும் போதுங்க மாமா கெட்டி மேடெல்லாம் கொட்டுவாங்களே மாமா, அது இல்லீங்களா மாமா? நான் வாசிக்கிறேன். டேய் எட்டப்பா, கூட இருந்தே குழி வெட்டிட்டியாடா. நீ கட்டு, அது கொட்டும். எங்கம்மா கழுத்து? ஓ, மேல மாத்திட்டாங்களா?
என்னங்க தாலி கீலின்னு ஒரே அமக்களமா இருக்கு, மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டிப்பட்டி அம்மன் கோயில்ல உங்க ஆட்டமாச்சே. ஆட்டமா? அதாங்க கரகாட்டம். யார் ஆடுறது? நம்ம மூக்கமாதான். நீ கரகாட்டக்காரியா? டேய் மாமா, டேய் காலேஜ் போறேன்னு சொன்னியடா. ஆமாண்ணே, அந்த பொண்ணு சுடிதார் போட்டுருச்சு, அதனாலதான் சொன்னேன். ஐயோ, சுடிதார் போட்டவங்க எல்லாம் காலேஜ் பொண்ணுங்களா? டேய், இந்த சுடிதாரை இப்போ காலேஜ்ல படிக்கிறவன் போடுறா, கம்பி மேல நடக்கிறவனும் போடுறா, பூம்பூ மாட்டுக்காரியும் போடுறா. இந்த சுடிதாரை போட்டா 50 வயசு கிழவியும் 30 வயசு குறைச்சு காட்டு. அப்படி கிழவிங்களை கல்யாணம் பண்ணி செத்து போறவங்க பல பேரு. அந்த சுடிதாருக்கு பின்னால அலைஞ்சவங்க ரொம்ப பேரு. அந்த வரிசையிலேயே என்னையும் சேர்த்துட்டியாடா. அட விடுங்கண்ணே, நீங்க அழகான பொண்ணாவளை கட்டியிருக்கீங்க. அண்ணே, நாமெல்லாம் ஒண்ணா வந்தோம், ஒண்ணா இருந்தோம். இப்ப தனியா அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு போறோம். நீங்க இந்த அண்ணியோடவும் அந்த மாமாவோடையும். அண்ணியோட இருக்கு சொன்ன ஓகே, இந்த பண்ணியோட இருக்கு. அண்ணே, கரகாட்ட ப்ரோகிராம் கவனிச்சுக்கங்கண்ணே. அண்ணி, இந்தாங்க உங்க சீதனம். எங்கிருந்தாலும் வாழ்க. பட்லி ஆத்தா ஈருளி வேணுங்களா? என்ன வேலை? 1 ரூபாய். என்னது 1 ரூபாயா? அது ஏன் தாயி, ஆன விலை குதிரை விலை சொன்ன மாதிரி ஆனு வாயை திறந்துட்டேன். இத பாரு தாயி, அரிசி விலை, பருப்பு விலை, பாசி விலை, ஊசி விலை, தாலி விலை, தங்க விலை எல்லாமே ஏறி போச்சு. தென்மலை மேல ஏறி தேக்கு மரத்தை எடுத்து உச்சி நோவ சுமந்து வந்து பிச்சி பூ மாதிரி கடந்தி எடுத்தது தாயி. பணங்காசெல்லாம் பார்க்காம என்னடி அது? ஆயா, அது ஏமி ராயா? என்னப்பா சொல்ற? மறைச்சு போயிடும். ஈருகுழி வாங்கிக்க சொல்ல ஆயா. நீ பேசுறதே பொதிக மேல காத்து மாதிரி இருக்கு. சரி, 2 வாங்கிக்கோங்கடி. ஆமாங்கடி, 2 வாங்கிக்கோங்கடி. ఇది కావాలా? ఇది కావాలా? అయ్యో, చెడిపోయింది. అంతా తీసుకోండి, డిస్కౌంట్ కుడుకరద కుడతాయి. అమ్మా, ఈరుగుళే ఏం తాయి ఈరుగుళే வேணுங்களா? ஏயா, எங்களை பார்த்தா ஈர் பத்தின பரம்பரை மாதிரியே தெரியுது. ஆனா அது ஏனுங்க அப்படி பேசிவிட்டீங்க? பொண்ணுன்னு பிறந்தா தலையில ஈரும் பேனும் இருக்கத்தானே செய்யும். கல்யாணம் ஆன பொண்ணுங்க பணங்காசோட வராளுங்களோ இல்லையோ, நிச்சயமா ஈரும் பேனோட தான் வருவாளுங்க. எதுக்கு ஒண்ணு வாங்கி வைங்க, பின்னாடி உதவும். வேணாம் போயா. ஆயா, அசோத, பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல ஈர்வலி இருக்கிறது நல்லது. ஒண்ணு வாங்கி வையேன். ஆயா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. வாரி பாருங்க, பிடிச்சிருந்தா பிற வாங்கிக்கலாம். இந்தாங்க. ஐயோ, பாப்பா அடிப்படி போயிருந்து. என்னது? தப்பா நினைச்சுக்காதீங்க, என் வேலை முடியணுங்கிறதுக்காக இதோட வேலை முடிக்காம கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க வேற ஈர்குழி, பாகா வாரி பாருங்க. இது முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. என்ன வேலை? பெரிய இடத்துல பேரெல்லாம் பேசுறது இல்லைங்க, குடுக்கறத குடுங்க, வாங்கிட்டு போறேன். இந்தா 2 ரூபா வச்சுக்க. அப்படி நான் போய் சொன்னா போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். ஆயாக்கு பெத்து மனசு. குஜு 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 குஜு. காசு வாங்கிட்டல, இடத்த காலி பண்ணு. ஈருகுளே. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன பெரிய விஷயம்? நகை வேணும், உன் பேர்ல 4 ஏக்கர் நிலம் வேணும், கை செலவுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும். இதானே கேட்க போற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அதெல்லாம் வேணாமா? அதிசயமா இருக்க. வேற என்ன விஷயம்? விளைஞ்ச நெல்லையும் வெடிச்ச எல்லையும் அறுக்காம விடக்கூடாது. வயசுக்கு வந்த பொண்ண வாழை மரம் மாதிரி எத்தனை நாளைக்கு வீட்டுல நிக்க வச்சிட்டு இருக்கிறது? தட்டுப்பட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணுமா? வாஸ்தவம் தான். திருவிழா முடியட்டும், அப்புறம் பாப்போம். கல்யாணத்துக்கு திருவிழாவுக்கு என்னமா சம்பந்தம்? வீட்டோட மாப்பிளைய துரப்பாண்டி இருக்கான்ல, அவன் கையில ஒரு தாலியை கொடுத்து கட்ட சொல்ல வேண்டியதானே? அசோத, உன் ஆசைக்கு அளவு இல்லாம போச்சு. அவசரப்படாத, கொஞ்சம் பொறு. நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும்? எனக்கு என்ன ஒட்டு இல்லையா, உறவு இல்லையா, உறுத்து இல்லையா? இல்ல இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க தகுதிதான் இல்லையா? என்ன காரசாரமா இருக்கு, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லண்ணே, செல்லைக்கிளிக்கும் நம்ம துரப்பாண்டிக்கும் கல்யாணத்தை முடிச்சு போடலாங்கிறேன். அம்மா அவசரப்படாதேங்கிறாங்க. விளைஞ்ச காட்டு அறுத்து கட்ட நாள் கிழமையா பாக்கணும், அதான் சொல்லிட்டு இருந்தேன். யசோத, விளைஞ்ச நெல்லை அறுக்கிறதுக்கு நாள் பார்க்கலனாலும் அறுத்து வச்ச நெல்லு அவிஞ்சு போயிடக்கூடாதுமா. அதுக்காவது நாள் கிழமை பார்க்கணும். இது நம்ம வீட்டு சோறு, எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு போய் ஆத்தாள் மகளும் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கம்மா. இலகளி, எம்மாடி, என்னப்பா? வெளியில யாரோ தர்மம் கேக்குறாங்க, போய் அரிசி போடுமா. ஆமா தாயே, உன் கையால முறத்துல கொஞ்சம் அரிசி எடுத்து போடு. உன் வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும். ஏம்மா, எனக்கு ஒரு வாய் வெத்தலை கொடுமா. இரு தாரேன். என்னையும் கொஞ்சம் கவனிமா. முருகேஷ், ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நான் வரமாட்டேன். உள்ள பெரியவங்க இருப்பாங்க, அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காது. அதனால இங்கேயே இப்பவே ஒரே ஒரு
என்னங்க யாராவது பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. சிக்ஸ் ஒண்ணு. என்ன பிச்சைக்காரரே, சீக்கிரமா பிச்சை வாங்கிட்டு போறதா உத்தேசம் இல்லையா? உங்களை பார்த்தா பரம்பரை பிச்சைக்காரர் மாதிரி தெரியலையே. இறைவனோட படைப்புல யாருமே பிச்சைக்காரன் கிடையாது. அப்படியே பிச்சை எடுக்கிறீங்க? காதல்காகத்தான். என்ன மனசுல நினைச்சு பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதனால்தான். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இருக்க நிலைமையில உனக்கு என் கதை புரியாது. சீக்கிரம் தர்மத்தை போடு, நான் சாமியை பார்க்கணும். சரசாமி சொன்னபடி செலக்கிளி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நான் இப்பயே போய் அவரை பார்த்து வந்துடுறேன். உங்களுக்கு துணையா நாங்களும் வரட்டுமானே? நாம எல்லாரும் போனா துரப்பாண்டி சந்தேகம் வந்துடும். அதனால நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நல்லபடியா போயிட்டு வாங்கண்ணே. சரிப்பா. அட ஏப்பா அழுவுற? இந்தியாவிலேயே கரகாட்டத்துக்கு கிட்டார் வாச்சது நான் ஒருத்தனா தாயா இருக்க முடியும். என்னைய அங்க போய் ரோட்டு குத்துற? இதோட 6வது வருஷம் இந்த பொண்ணுக்கு நான் நோட்டு குத்துறேன். நேத்து வந்த ஆளு நீ யாரையா கேட்கறது? அது என் சம்சாரம் அப்பா. அட இரியா, நாங்க மட்டும் இல்ல, மேட்டுப்பட்டி பண்ணையாரு, காட்டுப்பட்டி கந்தசாமி, இன்னும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து நோட்டை குத்துவாங்க. அந்த இடமே நிறைஞ்சு போயிடும். இப்படிதான் என் சம்சாரம். போன வருஷம் இந்த கரகாட்டத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அவன் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த திருவிழாவில இந்த பொண்ணு தான் வருஷம் வந்து ஆறணும், நாங்கெல்லாம் நோட்டு குத்தணும். இப்படி திரும்பமா குயில பூடுச்சு கூண்டுல அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடுச்சு கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடும் ஐயா, இது எப்படி பாடும் ஐயா? ஓஹோ